தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அதனை மெய்ப்பிக்கும் விதமான சான்றுகளும் அவ்வப்போது கிடைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமம் ஒன்றில் டோலகா ஹரப்பா நாகரிகத்தினை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் வடிவமைக்கப்பட்ட செவ்வக வடிவ கிணற்றையும் அதனை சுற்றியுள்ள இடத்தில் வட்ட வடிவிலான மற்றொரு கிணறு, சிலைகள், சாலைகள் மற்றும் நிறைய குடுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியைச் சேர்ந்த வரலாறு மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே அமைந்திருக்கும் பட்டணமருதூர் என்ற மீனவ கிராமத்தில் கடந்த ஆகஸ்ட் 23 தொல்லியல் கள ஆய்வு பணியினை மேற்கொண்டுள்ளார். அப்போது மிகவும் தொன்மையான டோலகா ஹரப்பா நாகரிகத்தினை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் அடுக்குதல் கட்டுமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கிணற்றினை கண்டறிந்துள்ளார். இது குறித்த தகவல்களை புகைப்படங்கள் மற்றும் காட்சி பதிவுகளாக வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளிடமும் இந்திய தொல்லியல் துறையின் திருச்சி மண்டல அதிகாரிகளிடமும் பகிர்ந்து ஆவணப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த கிணற்றினை உடனடியாக ஆய்வு செய்து அரசுடைமையாக்கி பாதுகாக்கப்பட வேண்டிய தொன்மையான சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த கிணற்றின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ். கடந்த 23 ஃபீல்டுக்கு போயிருக்கும்போது ஒரு பழங்கால கிணறு பார்த்தோம். அந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் மாதிரி சுத்தி 4 பக்கம் படிக்கட்டு இருக்கு. ஒரு 10 இன்ச்சு ஹைட்டு 10 இன்ச்சு அகலம் 10 இன்ச்சு வச்சு இருக்கு. ஒரு 60% டெமலுக்கான கண்டிஷன்ல இருக்கு. ஸ்ட்ரக்சர் நம்மளால தெரியுது, தெப்பக்குளம் கிணறுங்கிறது தெரியுது. அப்ப டோட்டல் பரப்பு வந்து 26 மீட்டர், கிழக்கு மேற்கு 26 மீட்டர், தென்வடலாம் 25 மீட்டர் அளவுல இருக்கு. அப்படியே மத்திய சென்டர்ல வந்து உள்ள ஊத்து கிணறு இருக்கு. அது வந்து 9 மீட்டருக்கு 7.5 மீட்டர் அகலத்துல இருக்கு. ப்ராப்பர் பேட்டர்ன்ல இருக்கு. ஆட்டோகாட் டிராயிங் எல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 படி 31 படி இருந்திருக்காங்கிறது நம்மளால அனுமதி சொல்ல முடியுது. ஸ்லோப் வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த கிணறு வந்து அப்ப மேற்கொண்டு நம்ம வந்து கட்டடக்கலை துறை அவங்ககிட்ட கும்பகோணத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஐயா வெரி ஏன்சென்ட்ரல் கல்ச்சரியாது, இது வந்து தெப்பக்குளம் கிடையாது, நல்ல தண்ணிக்கு எடுக்கிறதுக்கு மக்கள் பயன்படுத்த காரணமா தெரியுது. சைஸ் வந்து வச்சு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஏன்சென்ட்ரல் கட்டுமானம், பழைய கட்டுமானம், ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும், கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லா இது பண்ணுங்க சொல்லி அவங்க லீகல் அட்வைஸ் பண்ணாங்க. இது மட்டுமல்லாது அந்த பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் குடுவைகள் சுமார் 40 முதல் 50 அடி ஆழமுள்ள சற்று சிறிய அளவிலான வட்ட வடிவ கிணறு, சிலைகள், சாலைகள் என பலதரப்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தையும் ஆய்வு செய்து அவற்றின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ். இதை குறிப்பிட்ட அந்த பகுதியில் கிணறுல ஃபுல்லாவே பழைய கிணறுல ஆய்வு பண்ணா நிறைய விஷயங்கள் எங்களோட அசம்ஷன்ல அந்த பூமியில ஒரு 6 அடிக்கு 7 அடிக்கு கீழே ஏகப்பட்ட விஷயங்கள் பூமியில இருக்கு. அதனால ப்ராப்பரா வந்து டிக்ளேர் பண்ணி அந்த பரப்புல வந்து அசிவாரம் தோண்டினாலும் 5 அடிக்கு மேல தோண்ட வேண்டாம், மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி சர்க்குலர் கொடுத்து எது தோண்டினாலும் என்ஓசி இல்லாம தோண்ட வேண்டாம். ஏன்னா யார் என்ன தோண்டா தெரிய மாட்டாங்க, தோண்டமா என்ன வரும் தெரிய மாட்டாங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லாம போயிருது. அந்த பகுதி எல்லாமே அந்த கிட்டத்தட்ட 250 ஏக்கர் அந்த பூமி இருக்கு. பக்கத்துல சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து மவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. நேற்றுக்கு ஒரு ஃபீல்டு போறோம், விவோ கூட கிராப் சைட் போகும்போது பாக்குறோம் மவுண்ட்ஸ் இருக்கு, பானை ஓடுலாம் இருக்கு. அது தெரியாம தோண்டானா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, இருக்குன்னு தெரியாது, ஏதாவது தாயங்கள் இருக்கலாம், கையில இருக்கலாம். அப்படி நிறைய பிளேசஸ் அந்த பகுதியில் இருக்கு. உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்த பல்வேறு இனக்குழுக்கள் நாகரிகம் என்னும் முதல் படியில் காலடி எடுத்து வைக்கும் முன்பே தமிழர்கள் பண்பாட்டின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளில் ஒன்றுதான் இவை. ஆகவே இந்தியாவில் தனக்கென தனித்துவ வரலாறையும் நாகரிகத்தையும் கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை ஆய்வுபூர்வமாகவும் அழுத்தமாகவும் சொல்ல வேண்டியது நமது அனைவரின் கடமை என்று இவை குறித்த தகவல் அறிந்த தொல்லியல் ஆர்வலர்கள் பலரும் அகம் மகிழ்கின்றனர். ETV பாரத் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் அசோக் சக்கரவர்த்தி.